அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஷாம் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைக்கக்கூடிய தருணத்தில் கடைசி நேரம் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது பார்த்தோன்னு சொன்னாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வராங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாகனத்தில் ஒட்டகத்தில் ஏறி வந்துட்டு இருக்கும்போது நிறைய உபதேசங்கள் செய்கிறாங்க. அந்த உபதேசத்துடைய கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், முஆதே, அடுத்த வருஷம் நீங்கள் வரும்போது நான் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். என்னை நீங்கள் சந்திக்கலாம், சந்திக்காமலும் இருக்கலாம். மறைமுகமாக நான் இருப்பது சந்தேகம். நான் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்ற தகவலை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிலிருந்தும் தண்ணி வருது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணிலிருந்தும் தண்ணி வருது. சுப்ஹானல்லாஹ். ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு என்ன, எப்படி பிரதிபலிக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தோன்னு சொன்னாக்கா, ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகுது, அல்லது ஒரு தந்தை ஒரு என்ன பண்ண பசங்கள்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாருன்னு சொன்னால் அப்போ எல்லாமே அழுவாங்க. அத்தா எப்போ வருவாங்க, அத்தா ஊருக்கு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு மனைவி அழுவாங்க, பிள்ளைங்க அழுவாங்க. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அங்கே பிரதிபலிச்சிருக்கிறாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன் முஆதே என்று. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதருடைய உணர்வு எப்படி இருக்கும், எப்படிலாம் இருக்க வேண்டும் என்ற நிலையை உணர்த்தி காட்டியவர் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க.